உறவுகள் அனைவருக்கும் ராஜேஷ் மகிழின் அன்பான வணக்கங்கள். என்னோட பேர் வந்து ராஜேஷ், பாப்பா பேர் வந்துட்டு மகிழினி. அதனால ராஜேஷ் மகிழின்றது நம்மளோட அடையாளம். இந்த படத்துல மெயினான ரோல் தான் பண்ணியிருக்கிறேன். கேரக்டர் நேம் எல்லாமே வந்து படத்துல வரும். இந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சி பண்ணேன். ஏன்னா பாதி என்னோட ரியல் லைஃப், பாதி வந்து கதைக்காக எடுத்துக்கிட்டது. அதனால இந்த கேரக்டர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பா இந்த கேரக்டர் நின்று பேசும்னு நம்புறேன். இந்த சான்ஸ் எனக்கு எப்படி கிடச்சிதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த டீமுக்குள்ளே நான் என்ட்ரி ஆனதுக்கு மெயின் ரீசனே வந்து எங்கள் கேமராமேன் பிரவீன் ஐயா தான். அவர் தான் வந்து என்னைய ஒரு ஆளுன்னு நினச்சி, மதிச்சுலாம் இல்லை, நினச்சி பூபாலன் டேரக்டர்கிட்ட அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க மூலமாக தான் 2 பேரும் சேர்ந்து தான் என்னைய நிறைய இடத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க மூலமாக தான் இந்த சான்ஸ் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மெயினான ரோல் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கு சான்ஸ் கிடச்சதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா ஃபஸ்ட்டு பிரவீனையாக்கும், பூபாலனுக்கும், அப்புறம் பரமேஸ்வரனுக்கு 3 பேருக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். பிஎஸ் கிராண்ட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. மீன்ஸ் எப்படி சொல்கிறது, நிறைய இன்னும் வித்தியாசமாக ஆடியன்ஸுக்கு வந்து நிறைய விஷயத்த கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதோட முயற்சியை நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த படங்கள், இஃப் யுவர் பேட் ஐ எம் யுவர் டேட் அந்த படமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி பண்ணதாக இருக்கட்டும், இப்போ பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு வித்தியாசமான ஒரு ஜானரில் இருக்கும். ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் சாப்பாட்டுக்கு எந்த குறையுமே இல்லை. ஷூட்டிங் நடக்குதோ இல்லையோ, வரமோ போகிறமோ இல்லையோ, ஆனால் சாப்பாடு கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி நம்ம தங்குறதுக்கு எல்லாம், அங்கேருந்து வர்றதுக்கு எல்லா செலவுமே வந்துட்டு அண்ணன் எதுவுமே யோசிக்காமல் பண்ணிடுவாங்க. ப்ரொடக்ஷனுக்கு இது தேவை, கேமராக்கு அது தேவை, எப்படி என்ன சொன்னாலுமே உடனடியாக அது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதுக்கு முன்னாடி பழைய 2 படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியில் போய் தான் டப்பிங் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே வந்து அவங்க டப்பிங் ஸ்டுடியோவே ரெடி பண்ணிட்டாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அடுத்தடுத்தது நல்ல நல்ல ப்ராஜெக்ட் கொடுக்கணுன்றதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அதுக்கான முயற்சிக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ப்ரொடக்ஷன். அடுத்தது நம்ம டேரக்டர் அண்ணன். அவங்க வந்து அண்ணன் சொல்கிறதா, தலைவர்னு சொல்கிறதா, குருன்னு சொல்கிறதா அப்படின்ட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, நேம் லிஸ்ட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு பிரவீன் ஐயா தான் என்னை அவங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணி வச்சாங்க. அவங்க உண்மையாகவே நான் பண்ண ஆக்டிங்லாம் பிடிச்சி என்னை கூப்பிட்டாங்களா என்னெல்லாம் தெரியாது. ஆனால் எப்படி சொல்கிறதுனா, ஒரு மூவி ஒர்க் பண்ணுறோம், இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணுறோன்னா, நானும் பிரவீன் ஐயாலாம் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கிறோம். அந்த அன்பனும் மயனும் நீலாம் ஒர்க் பண்ணியிருக்கிறோம். டேரக்டர் வெறுக்க வச்சுருவாங்க, நீ எதுக்குடா படம் நடிக்க வந்தோன்ற அளவுக்கு வெறுக்க வச்சுருவாங்க. டேரக்டர் சுந்தரா தான் சொல்கிறேன், வெறுக்க வச்சுருவாங்க. ஆனால் இவர் வந்து கொஞ்சம் கோவப்பட்டு கூட நான் ஒரு இடத்துல கூட பார்க்கல. மேபி கோவம்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அசிங்கமாக திட்டுன்னு நினச்சா கூட ஏன் முன்னாடி எதுவுமே பேசினதே கிடையாது. ஐயா இன்னும் ஒரு டைம் மட்டும் போயிடலாங்க, திரும்ப பண்ணிடலாங்க, ரொம்ப பொலைட்டாக பேசுவாங்க. இவங்க கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எவ்வளோ இரிட்டேட்டாக இருப்பாங்களா, அந்த பர்சன் கூட இவர் கூட ஒர்க் பண்ணால் ஜாலியாக ஒர்க் பண்ணுவாங்க. அவ்வளோ வந்து ஒரு ஒர்க் பண்ணுற ஃபீலே கொடுக்காத அளவுக்கு பண்ணிடுவாங்க. உண்மையாக ஒர்க் பண்ணுற ஃபீல் இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பராக கொண்டு போயிடுவாங்க. வேறு என்ன சொல்கிறதுனா, திறமை அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர்களாம் இந்த நேரத்துக்கு ஒரு 4-5 படம் பண்ணியிருக்கணும். ஏன் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. உண்மையாகவே அந்த அளவுக்கு அவங்களுக்கு தெரியாத நாலேஜே கிடையாது. அவ்வளோத்துக்கு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அவங்க வளர்றதை தாண்டி என்னையும் சேர்த்து வளர்த்தணும்னு நினச்சதுக்காக டேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப உண்மையாகவே மனசுலேருந்து சொல்கிறேன், ரொம்ப பெரிய நன்றி. அப்புறம் ஷூட்டிங்கில் நிறைய ஃபன்னான விஷயம் நடந்துச்சு, நிறைய மறக்க முடியாத விஷயமும் நடந்துச்சு. சில சீன்லாம் எதுக்கு எடுக்கிறாங்க, இதெல்லாம் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே படம் விஷுவலாக பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. அந்த சீனில் இதுக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்ட சீன்னா, ஆர்டிஸ்ட் ஒருத்தரை வந்து அவர் தான் எனக்கு ஃப்ரெண்டு கேரக்டரு, அவரை கட்டி பிடிச்சி அழுவணும். அந்த டைமில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படிரா கட்டி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த சீன் வந்து கொஞ்சம் ரொம்ப டேக் அடிச்சிச்சு. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னைய வந்து ரியலாக அழுவணும், ஃபீல் பண்ணி அழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை மேலே நல்லா மொட்டை வெயிலில் உட்கார வச்சுட்டாங்க. அந்த இடத்துல நான் என்ன ஃபீல் பண்ணுவேன், எப்படி ஃபீல் பண்ணி என்னால் அழ முடியும்? நானும் என்னெல்லாமோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் அழுக வரவே மாட்டேன்ருச்சு. அப்புறம் பிரவீன் ஐயா ஒரு சில டிப்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாப்புல, அதெல்லாம் ஃபாலோ பண்ணி எப்படியோ அழுதுட்டேன். அந்த சீன்லாம் நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். நிறைய சீன் இருக்குது இதில், எல்லாமே ஃபன்னு சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு அதை நான் சொல்கிறத வந்து உணர முடியும். அவ்வளோ விஷயம் நடந்துச்சு. இப்போ வரைக்குமே போயிட்டே தான் இருக்குது, எப்போ முடியும்னு தெரில. அப்புறம் கேமராமேன், அது கேமராமேன் சொல்ல முடியாது, பங்காளி.
இவரை வந்து நானும் அவரும் ரொம்ப வருஷமாக பழகிட்டு இருக்கோம். ரொம்ப வருஷம்னா ஒரு 2, 3 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போலேருந்தே ஒரு நல்ல ஒரு பாண்டிங். என் கூட எப்படி சொல்கிறது, என்னைய வந்து ஏற்றி விடணும் வளர்த்து விடணும்னு நினைக்கிறதுல மெயினான ஆள்னா இவங்க தான். இவங்க நினச்சிருந்தா எனக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸை வேறு யாருக்கோ கொடுத்துருக்கலாம். நல்லா நடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன் பங்காளி உங்களை, நீங்கள் வாங்க நீங்கள் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துலையும் என்னை இன்ட்ரோ பண்ணி விட்டது இவர் தான். அதையும் தாண்டி கேமரா ஒர்க்கு அவர் ஒர்க்கை அவரை வச்சுட்டு எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அவர் ஒர்க்கை நம்ம வாயால் சொல்ல முடியாது. அவ்வளோ ஒர்த்துக்கு எப்படி சொல்கிறது. நானே நீங்களாம் ஒரு சில ஷார்ட்லாம் பார்த்துட்டு பங்காளி இது ஏதோ ஒரு படத்தில் வரதானே கட் பண்ணி போட்டிங்க அப்படின்ற. இல்லை பங்காளி உண்மையாகவே நான் எடுத்ததுன்றாங்க. நம்பவே உங்களை அவ்வளோ சூப்பராக எடுத்திருக்காங்க விஷுவலாக. அவங்களோட கேமரா ஒர்க் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மணியோட கல்யாணத்தில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. திறமை ஜாஸ்தி, கொஞ்சம் கை சேட்டைகள் தான் கொஞ்சம் இதெல்லாம் வேணுமா இப்படி பண்றாரு. திறமைகள் ஜாஸ்தி, கோபம் பயங்கரமா படுவாரு. அது நிறைய பேருக்கு தெரியாது. அவர் பார்த்தா ரொம்ப சட்டில்டான பர்சன் மாதிரி இருப்பாரு. சொல்லுங்க சொல்லுங்க இப்படிதான் இருப்பாரு. ஆனா உள்ளுக்குள்ள அப்படியே ஒரு எரிமலையே உள்ள வச்சிருப்பாரு. ஆனா இது வரைக்கும் ஆச்சு என்கிட்ட ஒரு டைம் கூட கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்லை. கத்தி பேசினதோ கோபப்பட்டதோ எதுவுமே கிடையாது. பங்காளி அப்படின்னு கூட கூப்பிட்டது கிடையாது. பங்காளி ஒன்றும் இப்படிதான் பேசுவாங்க. அதனால மித்தவங்ககிட்ட எப்படி எப்படியோ. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கேமராமேன்னா இந்த ஒரு கேமராமேன் கூட எத்தனை வருஷம்னாலும் ஒர்க் பண்ணலான்னா அது பிரவீன் ஐயா மட்டும்தான். அப்புறம் நம்ம மியூசிக் டைரக்டர் மிஸ்டர் பிளாக் அவங்கள வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் காக்கா கழுகு படத்தில் வந்துட்டு நான் மீட் பண்ணியிருக்கிறேன். டப்பிங்காக வரும்போது பார்த்துருக்கிறேன். அப்போ அவங்களுக்கு என்ன யாருன்னு தெரியல, எனக்கு அவங்க யாருன்னு தெரியல. நான் கூட அவங்க ஒரு டப்பிங் எடிட்டிங் பண்ணுற ஒரு பர்சன் தான் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு பூபாலில் தான் மியூசிக்லாம் போட்டு காமிச்சிட்டு இது அவர் தான் பண்ணார் அப்படின்றாங்க. நான் நம்பவே இல்லை. அதெல்லாம் வாய்ப்பே இருக்காதுன்னு நினச்சா. ஆனால் உண்மையாகவே அவங்க தான் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் எல்லாரோட ஒர்க்கும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணுதோ இல்லையா, ஆனால் பிஜிஎம் மியூசிக் கண்டிப்பாக வேறு லெவலில் ஸ்கோர் பண்ணும். அது நீங்கள் பார்க்கும்போது தெரியும். அந்த படத்தோட விறுவிறுப்பு, அந்த கதையை நமக்கு ரொம்ப உள் மனசுக்குள்ளே வாங்குறதுக்கு எல்லாமே இந்த மியூசிக் ரொம்ப மெயினான காரணம். ஸோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றிகள் சொல்லணும். இந்த படம் நீங்கள் மித்த யூடியூப் சேனலில் பார்க்குற ஷார்ட் ஃபிலிமை விட வெப் சீரிஸை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மூவி பார்த்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். இது வந்து எல்லா காமனான ஸ்டோரி மாதிரி கிடையாது. இவர் வந்து டேரக்டர் சொன்ன கோச் பேர் உண்மையாகவே லோகேஷ் கனகராஜ் சார் அளவுக்கு யோசிக்கிற ஒரு டேரக்டர் தான் இவரும். படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த மித்த படம் மாதிரி மசாலா படமோ இல்லை வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்கிற படம் அப்படிலாம் இருக்காது. இது வந்து எந்த ஒரு கருத்தையும் நம்ம மனசுக்குள்ள திணிக்கிறதுக்காக எடுத்த படமே கிடையாது. இதில் அட்வைஸோ ஏதோ ஒரு கருத்து சோசியல் மெசேஜோ எதுவுமே இருக்காது. அப்புறம் எதுக்கு நான் இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக ஜாலியாக ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்காக பார்க்குறவங்க ஃபேமிலியாக இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் எப்போவும் தெரிகிற ராஜேஷ் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த படத்தில் தெரிஞ்சிருப்பேன். ஃபுல்லாக இந்த இதில் வர கதை எல்லாமே என்னோட ரியல் லைஃப்னு மட்டும் தயவு செஞ்சு எடுத்துக்காதீங்க. இது வந்து என்னோட ரியல் லைஃப்பில் நான் இப்படி தான் இருப்பேன்னு நினச்சி டேரக்டர் சார் வந்து எடுத்திருக்காரு. ஆனால் அப்படி கிடையாது. நான் அதை மாதிரி அதில் அந்த படத்தை பார்க்கும்போது புரியும் நான் எதுக்காக இந்த வார்த்தையை சொன்னேன்ட்டு. கண்டிப்பாக படம் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மட்டும்தான் அடுத்தடுத்து எங்களுக்கு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஒரு எண்ணமே கொடுக்கும். நீங்கள் இதில் யார் பாப்பான்ற மாதிரி போயிட்டீங்கன்னா அடுத்து எங்களுக்கு எதுக்கடா இது பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். ஏன்னா இதில் அவ்வளோ எஃபோர்ட் எல்லாருமே அவ்வளோ உழைச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் கூட சொல்ல முடியாது இவங்களாம் உழைக்கல அப்படின்ற மாதிரி. ஏன்னா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லேருந்து சின்ன சின்ன பசங்கள்லேருந்து சின்ன சின்ன டெக்னீஷியன்லேருந்து எல்லாருமே ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பையெல்லாம் பாவம், ஒரு பையெல்லாம் ஓடு மேலாம் ஏறினான். அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த படத்தை எடுத்துருக்குறோம். அப்புறம் எந்த ஒரு மன கசப்பும் இல்லாமல் கேட்குறதுக்கெலாம் காசு செலவு பண்ணவங்க செலவு பண்ணி எடுத்திருக்காங்க ப்ரொடியூசர் பண்ணணும். ஸோ இந்த உழைப்பு எல்லாமே ரொம்ப சிம்பிளாக போயிடக்கூடாது. உங்கள் எல்லார் கையிலையும் தான் இருக்குது. நீங்கள் எல்லோரும் இது ஷேர் பண்ணுறது மூலமாக மட்டும்தான் எங்களை அடுத்தடுத்து உழைக்க வைக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட உங்களிடம் இந்த விடை விடுவது உங்கள் ராஜேஷ் மெகிலினி. படம் எப்போ என்ன ஏதுன்னு அப்டேட்டு சீக்கிரமாகவே வரும். நாங்கள் அப்டேட் பண்ணுவோம்.